திருச்சிற்றம்பலம். சிவஞான பாடிய திறவு என்ற நூலில் சைவத்திரு க. வஜ்ரவேல் முதலியார் அவர்கள் அருளியதிலிருந்து ஒரு பகுதி. முதல்வனாகிய சிவபெருமான் தொழில் புரிதலின் உருவுடையவன் ஆதல் வேண்டும், உடம்பின்றி வினை செய்தல் கூடாது ஆதலினால் என்பது பூர்வ பக்கம். அதற்கு விடை, தன் உடம்பை உயிர் உருவம் இன்றியே இயக்குகின்றது. இறைவனும் அவ்வாறே உருவின்றி நின்றே தன் உருவமாகிய உலகை தொழில்படுத்துதல் அமையும் என்பது. உலகமே இறைவனது உடம்பு. உலகத்தில் உள்ள சராசரங்கள் இறைவனுக்கு மெய் வாய் கண் போன்ற உறுப்புக்கள். உடம்பு தோறும் உள்ள உயிர்கள் அறிவு பொறி போன்றவை. முதல்வனது விளைவு அறிவு செயல் ஆற்றல்கள் மனம் புத்தி ஆங்காரம் எனும் அகக்கரணங்கள் போல்வன. இங்ஙனம் நின்று உயிர்களாகிய பொறிகளுக்கு முதல்வன் அறிவை விளக்கி அவற்றை செயல்படுத்துவன். இவ்வாறு முதல்வன் செய்து வரும் செயலுக்கு நுண்ணிய ஐந்தொழில் என்பது பெயர். இதனை பின்வரும் சித்தியார் செய்யுள் எடுத்து கூறுகின்றது. உலகமே உருவமாக யோனிகள் உறுப்பதாக அலகு பேர் இச்சா ஞான கிரியை உட்கரணமாக அலகிலா உயிர் புலன்கட்கு அறிவினை ஆக்கி ஐந்து நலமிகு தொழில்களோடும் நாடகம் நடிப்பன் நாதன். இனி சிலர் பின் வருமாறு வினாவை எழுப்புவர். குடத்தையும் அதனை வனையும் குயவனையும் ஓரிடத்து முன் கண்டவன் வேறிடத்தில் குடத்தை மட்டும் காண்பான் ஆயின், இக்குடத்தை வனைவதற்கு உரிய ஒரு வினை முதல் இருத்தல் வேண்டும் என கருதி உணர்வன். ஆனால் உலகத்தையும் உலகத்தை படைத்த இறைவனையும் ஒருவன் முன்னர் எப்பொழுதும் ஒருங்கே கண்டதில்லை ஆதலினால் உலகத்தை மட்டும் கண்டு அதனை ஆக்கியோன் ஒருவன் உளன் என்பது எவ்வாறு கருதல் அளவையாகும் என்பது பூர்வ பக்கம். அதற்கு விடை, சமையலறையில் புகையினையும் அதன் காரணமான தீயினையும் ஒருங்கே கண்டவன் மற்றொரு சமையலறையில் புகை மாத்திரம் காணும் போது அங்கு தீயும் உண்டு என மனத்து துணிதல் கூடும். மலைமேல் புகையை மட்டும் கண்டு அங்கு தீ உண்டு என்பதை சமையல் அறையில் கண்ட புகையை எடுத்துக்காட்டி துணிதல் கூடுமா எனின் கூடாது எனல் வேண்டும். ஏனென்றால் சிறிதாகிய சமையல் புகைக்கு பெரிதாகிய மலையில் புகை வேறுபாடு உடையது. ஆனால் மலையில் புகையைக் கண்டு அங்கு தீ உண்டு என்னும் துணிபு நிகழும் என்பதே தலையாய அறிவினார் கொள்கை. ஆண்டு துணிபு நிகழாது என்போன் அனுமானத்தை பிரமாணமாக கொண்டோன் அல்லன். இரண்டு புகைகளுக்கும் வேறுபாடு உண்டேனும் புகை என்பது என்னும் பொதுமை பற்றி அங்கே துணிவு நிகழும் என்பது கருத்து ஆயின், உலகத்தினிடத்தும் அது பொருந்தும். எவ்வாறு எனின், செய்யப்படு பொருளையும் செயலையும் செய்வோனையும் ஒருங்குடன் கண்டு வந்தவன் பிறிதோரிடத்து செய்யப்படு பொருளை மாத்திரம் காண்பானாயின், காரியமாதல் பொதுமை பற்றி அதுவும் செய்வோனை உடைத்து என்று துணிதல் பொருத்தமே ஆகும். திருச்சிற்றம்பலம்.